பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் ரொம்ப அருமையான வேட்பாளர். அவருடைய சொந்த ஊர் திப்பம்பட்டி. 5 முறை பொள்ளாச்சி தொகுதியுடைய சட்டமன்ற வேட்பாளராக வெற்றி பெற்றிருக்கிறாரு. பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் ஏடிஎம்கே. அதுவும் கல்வியிலையும் பார்த்திங்கன்னா நல்ல பிஹெச்டி படித்தவர். பாமர மக்களையும் எளிமையாக தொடர்பு கொண்டு பட்டியலின மக்களான இருக்கணும், பழங்குடியின மக்களாக இருக்கும், எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு மாபெரும் நல்ல ஒரு ஆளுமை. 2 முறை சட்ட அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அதனால் அவருடைய அனுபவம்ன்றது மிக நல்ல ஒரு அற்புதமான அனுபவம். இந்த தொகுதியோட செல்லப்பிள்ளை அவர். அதனால் நிச்சயமாக அவருக்கான வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்குது. விஜய் என்றும் ஜெயராமன் தானுங்க. தொகுதியில் ஜெயராமன் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தான் வாய்ப்பு. எங்களுக்கு அவர் தான் ஒப்பமாக ஓட்டு போகிறோம். இப்போ காரணம் என்ன, அது நிறையா இருக்குங்க, அது சொல்ல முடியாது. மாற்றம் அடுத்து ஏடிஎம்கே தான் வரணும். விஜய்க்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒரு இடம் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது. பொள்ளாச்சி தொகுதி பொறுத்தளவில் டிஎம்கே தான். நீங்கள் எவ்வளோ பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு தான் வாய்ப்பு எப்பவுமே. அவர் தொகுதிக்கு நிறைய நல்லதை பண்ணிக்கிறாரு, நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜு, அப்புறம் ஜிஹெச், நிறையா ரோட் டெவலப்மெண்ட்லாம் நிறையா கொடுத்துருக்காரு. 5 வருஷத்தில் எந்த திட்டங்களும் நல்ல திட்டங்களும் பொள்ளாச்சிக்கு வரல. ஏடிஎம்கே பில்ல நிறைய நல்ல திட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்காரு. வரப்போகிற காலங்கள்லேயும் இங்கே ஜெயிச்சார்னா ஏடிஎம்கே மேலே ஆட்சி அமைஞ்சால் அவர் மினிஸ்டருக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டெவலப்மெண்ட்டிங் நல்லாயிருக்கும். பொள்ளாச்சி ஜெயராமன் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப எளிமையானவர். எந்த நேரத்துலையும் எளிமையாக பார்க்கலாம் ஆச்சுங்களா. எதை சொன்னாலும் கேட்டாலும் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாமனிதர். அவர் தான் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது.